ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டீமை வச்சுட்டு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஃபார்வர்டு ப்ளஸ் சொன்ன கருத்து, அதுக்கு ஆர்சிபி பண்ண போகிற சேஞ்சஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்களுடைய ஹேட்ரிக் லாஸ்க்கு அப்புறமா கேப்டன் ஃபார்வர்டு ப்ளஸஸ் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ நாங்கள் என்ன பண்ணாலுமே எங்களால் மேட்சை வின் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு முதலே தெரியும். நாங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 230 அப்படிங்கிற ஸ்கோரை மினிமம் நாங்கள் அடித்து வைக்கணும். ஏன்னா எங்களோட பவுலிங் உண்மையாகவே அந்த லெவலில் தான் இருக்குது. எங்களோட பவுலிங்கில் எந்த விதமான ஒரு கிளியர் வெப்பனுமே கிடையாது. ஸோ யாருமே இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுடைய பேட்டிங்கில் நாங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாங்கள் அந்த இடத்துல செம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எங்களோட பவுலிங்கை நாங்கள் காப்பாற்றிக்க முடியும். அப்படி இல்லைனா டோட்டலாக எந்த ஒரு வெப்பனுமே இல்லாத ஒரு அணி எப்படி வின் பண்ணோம் எங்களோட மிகப்பெரிய கேள்வியாகவே இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபார்வர்டு ப்ளஸஸ் பேசியிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பவுலிங் லைன் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னா ஸோ கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ஆர்சிபியோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பவுலிங்கை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. பட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த கேம்லலாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக நல்லா எக்கனாமிக்கலாக போட்டுட்டு இருந்தார். ஸோ சிராஜ் கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். பட் சிராஜோட ஃபார்ம் டோட்டலாகவே சொதப்பிருச்சு. அவங்களோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜ், ரீஸ்டாப்லி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, லாக்கி ஃபெர்குசன், யாஸ் தயால், அல்சாரி ஜோசப், வைசக் விஜயகுமார், டாம் கரன், ஆல்ரவுண்டர்ஸில் கேமரூன் கிரீன், ஸோ அண்ட் நம்மளுடைய மேக்ஸ்வெல் வில்ஜாக்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது யாராவது கரெக்டான ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த பிளேயர் போதும்பா நமக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. கிளென் மேக்ஸ்வெல் தான் அந்த இடத்துல லீடிங் விக்கெட் டேக்கரா இப்போ வரைக்கும் ஆர்சிபிக்கு இருக்கிறாரு. பட் அவருமே ஒரு ரெகுலர் பவுலராக கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே நேரம் அவங்க கிட்ட ஆகாஷ்தீப் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது ஸோ டோட்டலாக லாஸ்ட் மேட்ச் எல்லா பவுலர்ஸையுமே வெளியே போட்டு ஸோ அவங்க புதுசாக எல்லாரையுமே உள்ளே இறக்கி வச்சுருந்தாங்க. அது ஏன்னே தெரில. ப்ளஸ் அவங்களோட பவுலிங் காம்பினேஷன் பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வரும்போது வைசக் விஜயகுமார் செமையாக எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார். அடுத்த மேட்ச் அவர் ட்ராப் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி பிளேயிங் லெவன்லையும் நிறைய தவறுகள் அங்கே நடந்திருந்தது. ஸோ ஆண்டி ஃப்ளவரை கோச்சாக உள்ளே கொண்டு அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தெரியுமா, அவர் எந்த மாதிரியான ஒரு கோச் தெரியுமா, அவர் போனாலே எல்லா டீமும் ஜெயிச்சிருங்கிற ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு ஆண்டி ஃப்ளவர் இப்போ ஜோக்கர் ஃப்ளவர் மாதிரி தான் அந்த இடத்துல கோச்சிங் அப்படிங்கிறதே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல கேப்டனை நம்ம எதுவுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் எந்த கேப்டனா இருந்தாலும் அந்த பிளேயரை பேக் தான் பண்ணுவாங்களே தவிர ட்ராப் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கோச்சஸ் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா மேலே எழும்பி ஸோ கண்டிப்பாக அது 2 பேர் கையில் தான் இருக்குது. ஒன்று டாம் கரன், இன்னொன்று லாக்கி ஃபெர்குசன். ஸோ ஓவர்சீஸ் சைடில் கண்டிப்பாக 2 ஓவர்சீஸ் பேசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ரீஸ்டாப்லேயே நம்ம பேக் பண்ணிக்கலாம், வேறு வழி கிடையாது. அந்த இடத்துல 2வது ஓவர்சீஸ் பேசராக லாக்கி ஃபெர்குசன் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தே ஆகணும். ஸோ இந்தியன் பவுலிங் லைனப்பில் சிராஜுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஏன்னா அப்புறம் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சிராஜை ட்ராப் பண்ண சொல்கிறீங்களா நீங்கள் கேட்கலாம். நான் சிராஜை ட்ராப் பண்ண சொல்ல, சிராஜுக்கு ஒரு மேட்சாக ரெஸ்ட் கொடுத்தா தான் அவருக்கு என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம் டைம் கிடைக்கும். ஏன்னா சிராஜ் ஒரு பிரேக்லேருந்து வந்தார் அப்படின்னா அவர் ஒரு மான்ஸ்டர் தெரிவார். இது ஆல்ரெடி நம்ம இன்டர்நேஷனல் சைட்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சிராஜுக்கு அந்த ஒரு ரெஸ்ட் அவருடைய ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒப்பீனியன். ப்ளஸ் லாக்கி ஃபெர்குசன் உள்ளே வந்தால் கண்டிப்பாக டீம் செம ஒரு ஃபயராக மாறும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா லாக்கி ஃபெர்குசன் இந்த ஒரு IPL 2024 ஆரம்பிக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃபார்மில் இருந்து பீக்கில் இருந்த ஒரு பிளேயர். ஏன்னா ஒரு ஆக்ஷனில் 2 கோடி ரூபாய்க்கெலாம் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு கிடச்சிது. ஒரு ஸ்டீல் பை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இதை நான் வாங்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் பையை தான் ஆர்சிபி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாகவே நான் சொல்லியிருந்தேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக தலைவன் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தார். IPLக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவன் 8 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு, 11.8 தான் ஒரு ஆவரேஜ், 5.3 எக்கனாமியில். ஸோ வேறு லெவலில் அந்த இடத்துல மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் லாக்கி ஃபெர்குசன். ஸோ அந்த அளவுக்கு மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அப்படின்னு சராசரியாக எடுத்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தவர். பட் அவரை ஆட வைக்காமல் இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருந்தது டோட்டலாகவே எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ லாக்கி ஃபெர்குசன் கண்டிப்பாக உள்ளே வந்தால் ஆர்சிபியோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக செட்டில் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.